நீங்க எதிர்பார்க்கிற பொண்ணு நான் கிடையாதுங்க. புரியல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் லிவிங்ல இருக்க சரிப்பட்டு வர மாட்டேங்க. ஐயோ ஏங்க ஷோ, விளையாட கூட அப்படி சொல்லாதீங்க. ஐயோ இப்பவே நெஞ்சு வலி பாருங்க. ஐயோ சிவா, சிவா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க பாருங்க ப்ளீஸ் சிவா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. எங்க குடும்பம் கிராமத்துல கௌரவமான குடும்பம். முதல்ல எங்க ஊர்ல இருந்து வெளியூருக்கு படிக்க வந்தது நான் தாங்க. அதுக்கு இல்ல, சென்னைக்கு வந்த 4 வருஷத்துல எனக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பண தேவை இருந்துச்சு. அதனால நான் ஒரு ஃபைனான்சியர் கிட்ட வட்டிக்கு காசு வாங்கினேன். ஆனா அவருக்கு பணம் தர லேட் ஆனதால ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாரு. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இந்த விஷயத்த நான் வீட்ல சொல்லிட்டா என்ன ஊருக்கே வர சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா எனக்கு என் கனவு, என் லட்சியம் தாங்க முக்கியம். அதனால 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 நீங்க நினைக்கிற மாதிரி நான் லிவிங்ல இருக்கலாம் சரிப்பட்டு வர மாட்டேங்க. ஏங்க விளையாட கூட அப்படி சொல்லாதீங்க. ஐயோ நெஞ்செல்லாம் ஒரு படப்படம் இருக்கு. காசும் பூச்சி லிவிங்ல இருக்க மாட்டேன்றா. ஐயோ ஷோ, சிவா என்ன மன்னிச்சிருங்க சிவா. அப்படின்னா என்கிட்ட காசு வாங்கிட்டு என்ன யூஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல என்ன ஏமாத்திட்டீங்களா? சிவா, அப்படிதானே? அப்படிலாம் இல்லங்க. ஒரே வீட்ல பொண்ணும் பையனும் தங்கறதுக்கு பேர் தான் லிவிங். அது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும்னு இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம்ல. நொட்டுவாங்க. இங்க பாருங்க, உங்க அர்த்தத்துல எந்த சிப்புனா வச்சீங்க. ஆனா நான் வந்தது நீங்க முதல்ல சொன்ன ஃபர்ஸ்ட் ஷிப்ல டிராவல் பண்ணதான். ஏமாத்த பாக்குற. சாரி, எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கு. அதுக்காக உங்களை நான் எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு பொண்ணா சத்தியமா நீங்க எதிர்பார்க்கிற லிவிங்ல என்னால இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. உங்க நான் என்ன பண்ணிக்கிறத? அது எதுவுமே இல்லட்டீங்களே. இங்க பாருங்க, என் காசு குத்துருங்க. நான் வேற பொண்ணு பார்த்து போறேன். காசு இப்ப என்ன? இல்ல, என்கிட்ட காசு இல்லைன்னா நான் உங்க காசை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தேன். இப்போ நீங்களும் காசு கேட்டா அப்போ என் காசு போச்சா? இல்ல பாருங்க, எங்க அம்மா கஷ்டப்பட்டு கொடுத்த காசு அது. லிவிங்ல இருக்க மாட்டீங்க, காசு கொடுக்க மாட்டீங்க. என்ன நியாயம் இது? ஐயா எனக்கு தெரியாது. இப்ப நீ காசு வச்சாகணும், இல்ல இங்க உட்காந்து போராட்டம் பண்ணுவேன். ஐயோ இங்க பாருங்க, போச்சு காத்துதான். என்ன பண்ணலாம்? காசு கொடுக்க மாட்டலாம், லிவ்ல இருக்க மாட்டலாம். ஏரியால இப்படி தலைய காட்ட போறேன்னு தெரியல. பூச்சி பூச்சி. ஐயோ ஐயோ ஐயோ. எப்படி புரிய வைக்கிறது? எது சொன்னாலும் கோச்சுக்கிறான். சரி, என்னானாலும் பேசிடலாம். சிவா, எனக்கு கொஞ்சம் பாருங்களேன். முடியாது. என் பணத்தை கொடுக்க, நான் அப்புறம் பாக்குறேன். சிவா, கோச்சுக்காம ஒரு நிமிஷம் பாருங்களேன். முடியவே முடியாது. காசு வர கொடுத்துட்டு லிவிங்ல இருக்க மாட்டேன்றா. இவ்வளவு என்ன பண்றது? காசு வருமான்னு தெரியல. ஷோ, வேற வழியே இல்ல. சிவா, நீங்க என்ன பார்க்கலாம் வேணாம். பட் நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க. சிவா, சத்தியமா நான் எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க. பணத்தோட அருமை எனக்கும் தெரியும். உங்க பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு மாசத்துல எப்படியாச்சும் நான் உங்க காசை திருப்பி கொடுத்துறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இங்கேயே என் கூட வேணா தங்கிக்கோங்களேன். வாடகைலாம் தர வேணாம். பட் ப்ளீஸ் கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் சிவா, ப்ளீஸ். சிவா, ஒரு மாசத்துல பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்களா? ம். கண்ணை வச்சு மயக்கிறாடாப்பா. ஒரு வழியா சமாளிச்சிட்டோம்.
போனையா கட் பண்ற இவன் எதுக்கு கால் பண்றான்? என்ன மச்சான், லிவிங்ல ஜாலியா இருக்க போல. இப்ப என்ன ஸ்டேஜ்? மைர ஸ்டேஜ். அடிங்கோ. அடி நிப்பாடுறா. ஏண்டா திட்டுறதுக்கு வார்த்தை இல்லாம திட்டின வார்த்தையை திரும்ப திரும்ப திட்டிட்டு இருக்க? அப்படி என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? டேய் பண்ணடா, நான் எதிர்பார்த்த பொண்ணு இல்லடாவா. காசியை வாங்கிட்டு லீவ்ல இருக்க மாட்டேன் மூச்சடிச்ச மாதிரி சொல்லிட்டாடாவா. என்னடா சொல்ற? என்ன சொல்றனா? மேல போறா. அச்சோ, ஏடா கூடமா கோர்த்து விட்டமே. மச்சான், டேய் பாவி, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? லிவிங்ல சந்தோஷமா இருக்க ஒரு பொண்ணு தானே கேட்டேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் தான் சொன்னேன். அதுக்கு நீ இப்படி ஒரு பொட்டிட்டு மாட்டி விட்டியடா. மச்சான், நான் வேணும்னு பண்ணலடா. நீ வேணும்னு பண்ணி வேணான்னு பண்ணி எனக்கு தெரியாது. எங்க அம்மா கஷ்டப்பட்டு கொடுத்த காசு எனக்கு வேணும். இல்ல உன் போட்டோக்கு ஆணிச்சு மாட்டுவிட்டா. மச்சான், நீ கவலைப்படாத மச்சான். என் ஆளு காவியா கிட்ட பேசி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அது வரைக்கும் நீ அங்கேயே சேஃபா இரு. இங்கேயே சேஃபா இருக்கவா? என்னடா நீ அதே சொல்ற, அவளும் அதே சொல்றா. வேற வழி இல்ல மச்சான். நீ தேடி போயிருந்தா கூட இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்காது. லிவிங்ல இல்லைன்னா என்ன, பணம் கொடுக்கற வரைக்கும் ஒரே வீட்டுல தானே இருக்க போறீங்க. நான் சொல்றத கேளு மச்சான். இதையே நீ சாக்கா வச்சு அடுத்த ஒரு மாசம் அந்த பொண்ணு மனசை மாத்தி அந்த வீட்டுல எப்படியோ இருக்க வச்சிரு. அதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டதெல்லாம் கிடைச்சிரும். அப்புறம் என்ன? இவன் சொல்றதும் கரெக்டா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. டேய், ரொம்ப எல்லாம் யோசிக்காதடா. சூழ்நிலையெல்லாம் உனக்கு சாதகமா இருக்கு. கரெக்டா செட்டிங் பண்ணா அப்புறம் உனக்கு ஏத்ததெல்லாம் நடக்கும். மேக் இட் ஹேப்பன் மச்சான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் மச்சான். ட்ரை பண்ணி தான் பாப்போமே. அவ்வளவுதான்டா. இதுக்கப்புறம் நீ பொழைச்சுப்ப. நான் வச்சிடுறேன். ட்ரை பண்ணிட்டா போச்சு. காவியா, எதுக்கு இப்ப அர்த்தராத்திரியில கால் பண்ண? இல்ல, நீ ஒரு ஆளுன்னு உன்னை நம்பி, உன் ஃப்ரெண்டு ஒரு ஆளுன்னு அவளை நம்பி, என் ஃப்ரெண்டு ஒரு ஆளுன்னு உன் ஃப்ரெண்டு கூட லிவிங்ல தங்க வச்சா அந்த பொண்ணு காசை வாங்கி ஏமாத்திட்டாடி. அவ்வளவுதானா? அவ்வளவுதானாவா? டேய் முண்டம், எப்பவுமே ஒரு பக்க கதையை மட்டும் கேட்டுட்டு தக்க நாடாத. இன்னொரு பக்க கதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசு, புரியுதா? என்ன கதை? பிரீத்தி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ அம்மா இல்லாம அப்பா வளர்ப்புல கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. அதனாலயும் என்னவோ அவ யார்கிட்டயுமே அங்க நெருங்கி பழகவே மாட்டா. அந்த வாழ்க்கை அவளுக்கு சுவாரஸ்யமாவே இல்ல. அதனாலதான் அவங்க அப்பாவை கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி அவ சென்னைக்கு வேலைக்கு வந்தா. வந்த இடத்துல ஏதோ பினான்சியர் கிட்ட பணம் கடன் வாங்கியிருக்கா. அது ஏன் வாங்கினா எதுக்கு வாங்கினான்னு எனக்கே தெரியாது. அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அப்பதான் நீ உன் ஃப்ரெண்ட பத்தி என்கிட்ட சொன்ன. அதுக்கப்புறம் நான் சொல்லவா? நான் என் ஃப்ரெண்டு லிவிங்ல இருக்க ஆசைப்பட்டதை பத்தி சொன்னதும் நீ உன் ஃப்ரெண்டு கஷ்டத்தை தீக்கிறதுக்காக என் ஃப்ரெண்ட பத்தி உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உன் ஃப்ரெண்ட என் ஃப்ரெண்டு கூட காசுக்காக லிவிங்ல இருக்க வச்சிருக்க. கரெக்டா? சின்ன திருத்தம். என் ஃப்ரெண்டு பிரச்சனையா இல்ல உன் ஃப்ரெண்டு ஆசையான்னு பாக்கும்போது உன் ஃப்ரெண்டை விட என் ஃப்ரெண்டு நல்லவ. அதனால நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்ப அது தப்பு தானே? அப்ப உன் ஃப்ரெண்ட் ஆசைப்பட்டது? இங்க பாருடா, அவ ஒன்னும் உன் ஃப்ரெண்டை ஏமாத்துறதுக்காக லிவினுக்கு ஒத்துக்கல. அவளோட சூழ்நிலை அவளை ஒத்துக்க வச்சுச்சு. இப்போ லிவின் இல்லனா என்ன? அவ காசு திருப்பி தர வரைக்கும் அவன் அங்கே இருக்க சொல்லு. என்ன இவன் நம்ம சொன்னதையே சொல்றா? கேப்போம். பிரதீப், அவ ஒன்னும் காசை ஏமாத்திர மாட்டா. சீக்கிரம் கொடுத்துருவா. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. நான் காலையிலே சிவனேசன்ட்ட பேசிட்டேன். இப்ப போன வை, நான் தூங்குறேன். ஐயோ அப்பா.
இவன் காசை நம்ம ஏமாத்திட்டோன்னு இவன் கூட சண்டை போட்டதெல்லாம் ஓகே தான். பட் நம்ம அவனை இங்க தங்கிக்கோன்னு சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகேன்னு சொன்னது ஏதோ ஒண்ணு இடிக்குதே. எல்லாம் அவன் வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பானோ? காவ்யா. ஹலோ. ஹே பிரீத்தி, என்னடி கால் பண்றேன்னு சொன்ன, காலையில இருந்து காலே காணோம். காவ்யா, நான் தான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. இப்ப பாரு, ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு இன்னொரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன். ஏண்டி அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? பிரச்சனை பண்ற அளவுக்கு மோசமானவர்லாம் இல்லடி, ஆனா ரொம்ப அப்பாவி தாண்டி. நான் காசை ஏமாத்திருவேன்னு சொன்னதும் முதல்ல கோவப்பட்டாரு. அப்புறம் நான் பேசி புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் கூல் ஆனாரு. ஆனா என்னதான் கூல் ஆனாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நான் இப்பதான் பிரதீப் கிட்ட பேசினேன். அவன் 1 மாசம் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவான். நீ பயப்படாத. எனக்கு ஏதோ இது சரியா படல காவ்யா. ஏன் சுயநலத்துக்காக அவரோட எமோஷனை யூஸ் பண்ணிக்கிட்டது எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. அதே சமயம் எனக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. நான் பாட்டுக்கு லிவிங்ல இருக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அதுக்காக வாச்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவர் பணத்தை திருப்பி கொடுத்து இந்த வீட்டை விட்டு முதல்ல அனுப்பியே ஆகணும். என்னைய வெளியே அனுப்ப பிளான் போடுறேன். ஹலோ பிரீத்தி, லைன்ல இருக்கியாடி? காவ்யா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் கூப்பிடுறேன். என்ன அர்த்த ராத்திரியில பல்லு வளக்கிட்டு இருக்கான்? ஹலோ பிரீத்தி, லைன்ல இருக்கியா இல்லையாடி? ஹலோ. ஹலோ காவ்யா. எங்கடி போன? என்னாச்சு? இல்ல காவ்யா, நான் அவரை ஏமாத்தினது எனக்கு ரொம்ப கில்ட்டாவே இருக்கு. எதுவும் போன்ல பேச முடியாது. நீ முதல்ல நேர்ல கிளம்பி வா. சரி வரேன். ஏய். பங்காளி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல. விட்டா நம்மளே தூக்கி சாப்பிட பொழுது. ஏதாச்சும் லாஜிக்கலா மேஜிக் பண்ணாதான் இவ்வளவு உஷார் பண்ண முடியும். டி சிவனேசா, களத்துல இறங்கடா. பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் பிராங்கா பேசுறேன்.